கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது சங்கீதம் 90:15 வாசித்து தியானிப்போம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாகும். மோசேயுடைய ஜெபம் இது. தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு வேத வசனமாக இருக்கிறது. எங்களை சிறுமைப்படுத்துகிற நாட்கள் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எசப்பா எங்களை சரியாக நீர் மகிழ்ச்சியாக நடத்தும் என்று சொல்லி கண்ணீரின் பாதையில் நம்ம கடந்து வந்திருக்கலாம். நம்ம கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நம்மளை எரிகோ போன்ற பிரச்சனைகளை நம்மளை சூழ்ந்து நிற்கலாம். செங்கடலை போன்ற காரியங்கள் நம்மளை சீறி பாய்ந்து கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றும் தேவனுடைய கருத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எப்போது இந்த கடனெல்லாம் நீர் எனக்கு மாற்றுவீர், எப்பொழுது நான் கடன் இல்லாமல் சுகமாய் வாழ முடியும், எப்போது இந்த குடிக்கார கணவர் மாறுவார், எப்போது என் பிள்ளைகள் சுகமாய் இருப்பார்கள், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு இயங்குகிறேனே, ஆண்டவரே நான் முன்னேறுவதற்கு எனக்கு வழியே இல்லையே நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் சமாதான குறைவு காணப்பட்டிருக்கிறதா? என் மனைவி நிமித்தமாக நான் துன்பப்படுகிறேன், என் கணவர் நிமித்தமாக துன்பப்படுகிறேன், என் மனைவியை ரட்சிங்க, என் பிள்ளைகளை ரட்சிங்க, வேதனை அடைகிறீங்களா? தேவ ஜனங்களே, உங்களை முழுமையாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களிடத்திலிருந்து ஜெபங்களை எதிர்பார்க்கிறார். உங்களை முழுமையாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அரைக்குறையா அல்ல, முழுமையாக. ஆண்டவரே, என் வழியை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னையே உங்களுடைய சமூகத்தில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் சிறுமை அடைகிறேன். இந்த ஜனங்கள் மத்தியில், என் மனைவி மத்தியில், கணவர் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் நான் நொறுக்கப்படுகிறேன். என் சமாதானம் குலைந்து கிடக்கிறது. என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எனக்குள்ள சந்தோஷம் இல்லை. தேவ ஜனங்களே, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் உங்களை கொடுத்து ஜெபிக்கும் போது நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சிறுமை அடைந்த நாட்களுக்கும் ரெட்டிப்பான ஒரு மகிழ்ச்சி உள்ள நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் உங்களை கொடுங்க. அவருடைய வழி, உங்கள் வழி எல்லாவற்றிலும் அவர் நினைத்து பாருங்க. அவர் கண்டிப்பாகவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இனி நீங்கள் கலங்க தேவையில்லை, கண்ணீர் வடிக்க தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ரெட்டிப்பான மகிழ்ச்சிய வருஷங்களை உங்களுக்கு நான் சரியாக கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம விசுவாசத்தோடு கூட ஜெபிப்போமா? தாவே மத்திரிக்கிறவப்பா, நான் கணவர் இல்லாமல், மனைவி இல்லாமல், இல்லை மனைவி மத்தியில், கணவர் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் நொறுக்கப்படுகிற இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம், சமாதான குறைவு ஏற்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கெல்லாம் என் தகப்பன் சமாதானத்தை கொடுத்து மகிழ்ச்சியின் வாழ்க்கையை நீ திரும்பி தர வேண்டும்படி ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தில் ஒரு சேமத்தை கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.